இப்போது ஹட்டார் ஏர்வேஸ் நீங்கள் டிக்டாக்கை தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் ரிஃபண்ட் எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். ரிஃபண்ட் எடுக்கலாம் அல்லது மாற்றலாம் என்று சொல்கிறார்கள். டிக்கெட்டை மாற்றுறதுக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எப்போ திறப்பாங்கன்னு தெரியாது. எனவே நீங்கள் மாற்றுறதுக்கு தீயதியை தாங்கள் தர முடியாது. இப்போ இந்த சண்டை ஒரு கிழமை இழுபடுமாக இருந்தால் ஈரானை பொறுத்தவரையில் பிரச்சனை, ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துப்பார்கள். இந்தியாவில் இருக்கின்ற எரிபொருட்கள் கிட்டத்தட்ட 57 நாளைக்கு தான் காணும் என்று சொல்கிறார்கள். சீனாவின்றையும் ரஷ்யாவின்றையும் கப்பல்கள் மட்டும் ஹோர்முஸ் ஜலசந்தியினூடாக போகலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனையவற்றை அளிப்பார்கள். ஏற்கனவே 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஹோர்முஸ் ஜலசந்தியாக இருக்கலாம், பெர்ஷியன் கல்ஃபாக இருக்கலாம். இவற்றில் வைத்து 3 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஓமான் கடற்படை தளம் தாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த எண்ணெய் தாங்கி தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பெர்ஷியன் கல்ஃபில் இருந்த எரிபொருள் வயல், அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. சவுதியின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வயல்கள் தாக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தாக்கினால் முற்று முழுதாக பொருளாதாரம், அதாவது மத்திய கிழக்கின்ற பொருளாதாரம் சரிந்துவிடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இப்ப இந்த கிழமை, இந்த வார நாட்களுக்கு இது தொடருமாக இருந்தால் மிக கடுமையான பொருளாதார இழப்புகள் ஏற்படுவது ஒருபுறம் இருக்க, இந்த போர் மறுபலமாகத்தான் மாறக்கூடிய நிலை. அதாவது போரை ஏற்படுத்தியவர்கள் அதை நிறுத்த சொல்லி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் கொண்டு செல்லும் போல் தெரிகிறது. ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள், ட்ரம்ப் 2 தடவைகள் ஈரானை தொடர்பு கொண்டதாகவும் போரை நிறுத்துவதற்கு ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது.